பெல்லட் குண்டுகளால் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது குறித்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்திற்கு வந்து விளக்கம் அளித்துவிட்டு பதவி விலக வேண்டும் என்றும் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். டெல்லி இந்திரா பவனில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மாணவர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட கொடூரங்களுக்கு நாடாளுமன்றத்திற்கு வந்து பதிலளிக்க பிரதமர் மோடிக்கோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கோ தைரியம் இல்லை என்று சாடினார். மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த அமித்ஷா உத்தரவு பிறப்பித்தாரா என்று கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி, உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவு இல்லாமல் டெல்லி காவல்துறையும் விரைவு படையும் துப்பாக்கிச்சூடு நடத்த முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். அமித்ஷா துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டிருந்தால் அவர் குற்றவாளி, வேறு யாராவது செய்திருந்தால் அமித்ஷா திறமையற்றவர் என்று விமர்சித்தார். இந்த விவகாரத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்வதை தவிர அமித்ஷாவுக்கு வேறு வழியில்லை என்று தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை திருட்டு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். First condition, I explained to you that we want to understand clearly who's responsible, who's culpable. Second, the Prime Minister apologizes for what has happened. And third was the issue of the Ram Temple theft, which Khargeji has elaborated upon. People very close to the Prime Minister have stolen from the Ram Mandir. These are the three issues. நீட் தேர்வுக்கு எதிராக இன்று தமிழக சட்டமன்றத்தில் தாவேக அரசின் சார்பில் தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் நிதிநிலை கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. மொத்தம் 21 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டில் அனைத்து அரசு நிகழ்ச்சிகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொது அமைப்புகளின் விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலாவதாக பாடப்பட வேண்டும் என்ற தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் இன்று சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான தனி தீர்மானமும் FCRA சட்ட திருத்தத்துக்கு எதிரான தீர்மானமும் கொண்டு வரப்படுகின்றன. இந்த தனி தீர்மானங்களை அமைச்சர்கள் அருண்ராஜ் மற்றும் ராஜ்மோகன் ஆகியோர் முன்மொழிய உள்ளனர்.